கடந்த 73 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த அரசுகள் வாங்கிய கடனை 4 வருடங்களில் திமுக அரசு வாங்கியதாக ராஜபாளையத்தில் அம்மாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக அரசை விட திமுக அரசு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி அதிகம் வருவாய் ஈட்டுவது போன்று வரி உயர்வை தமிழக மக்கள் மீது சுமத்தியுள்ளதாக விமர்சித்தார். 73 வருஷத்துல வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி தமிழக அரசு. இந்த 4 வருஷத்துல அதிமேதாவி, புத்திசாலி, திறமசாலி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற, தன்னையே சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 73 வருஷத்துல தமிழக அரசு ஆண்ட அத்தனை பேர் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. அன்றைக்கு ஆரம்பத்தில் சுதந்திர நேரத்தில் வாங்கினாங்க, கடன் வாங்கினாங்க. அம்மா காலத்துல வாங்கின கட்டடமா நிக்குது, ஆறுகளா நிக்குது, டேமா நிக்குது. எடப்பாடி காலத்துல வாங்கினது பில்டிங்கா நிக்குது, டூர் வாங்கினாங்க, பாலிடெக்னிக் கட்டினாங்க, மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்க, இப்படி நிக்குது, கட்டடமா நிக்குது. இவர் 5 லட்சம் கோடி அன்னைக்கு 73 வருஷத்துல வாங்கின கடை மொத்தம். இவர் 4 வருஷத்துல வாங்கின கடை மட்டும் 5 லட்சம் கோடி. இதுல ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வருமானம் வேற வருது எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும் பொழுது, நாங்கள் இருக்கிற பொழுது இருந்த வருவாயை விட திமுக வந்ததுக்கு பின்பு, ஸ்டாலின் முதலமைச்சரான பின்பு 1 லட்சம் கோடி அதிக வருமானம் வர அளவுக்கு வரிய மக்கள் மீது சுமத்திருக்காரு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருமண விழாவிற்கு சென்று வந்த பயணிகள் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த மணமகன் விக்னேஷ், மணமகள் உமா மகேஸ்வரி உட்பட 20 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் தினமான மார்ச் 1ஆம் தேதி கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த 11 குழந்தைகளுக்கு கடலூர் மாநகர திமுக சார்பில் தங்க மோதிரம் மற்றும் பிறந்த குழந்தைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா வழங்கினார். நிகழ்ச்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி, கடலூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து மலை ரயிலை ரூபாய் 6 லட்சத்திற்கு வாடகைக்கு எடுத்து இங்கிலாந்து சுற்றுலா பயணிகள் பயணித்து மகிழ்ந்தனர். இங்கிலாந்திலிருந்து சுற்றுலா வந்த 28 பயணிகள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரயில் நிலையத்திலிருந்து உதகை வரை மலை ரயிலில் உற்சாகத்துடன் பயணித்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடந்த நிலையில் பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தனியார் மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதில் மெத்தை தயாரிப்பு மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் என 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. தொழிலாளர்கள் அனைவரும் நல்வாய்ப்பாக எவ்வித காயங்களின்றி வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து தீ விபத்து குறித்து சூளகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கண்டோன்மென்ட் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான சிலம்பு போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பகுதியைச் சேர்ந்த 1272 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு போட்டியில் பங்கு பெற்ற நிலையில் ஒற்றை கம்பு சுத்துதல், செடிக்குச்சி தொடுமுறை, தற்காப்பு கலைகள் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காவலர் குடியிருப்பு அருகே உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் குடியிருப்பு பகுதியில் சுற்றி வரும் சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி, காந்தி ரோடு, கடலூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்ற நிலையில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு 20க்கும் மேற்பட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
தன்னை தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் முன்பு மூதாட்டி ஒருவர் தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசாரின் விசாரணையில் அவர் ராமநாதபுரம் பகுதியில் பூ வியாபாரம் செய்து வந்த தேவமணி என்பதும் இவரை தாக்கிய அருண் என்ற வாலிபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்த நிலையில் தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்க முயன்றது தெரியவந்தது. திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் குண்டும் குடியுமான சாலையால் விபத்து ஏற்படுவதை கண்டித்து அதிமுகவை சேர்ந்த 30வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பலதா தங்கவேல் தலை, கை மற்றும் கால்களில் கட்டுப்போட்டு சக்கர நாற்காலியில் மாமன்ற கூட்டத்திற்கு வருகை புரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அறிந்த மேயர் தினேஷ்குமார் ஆத்திரமடைந்து நாடகம் நடத்தும் உறுப்பினரை வெளியேற்ற வேண்டும் என்று கூறி உத்தரவிட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகராட்சி மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் வந்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அதிரடியாக மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டார். இந்த சோதனையில் மொத்தம் 12 கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தியதாக ரூபாய் 30,750 அபராதம் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த தினத்தில் சேலம் மேற்கு மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை சேலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழங்கினார். அதோடு தமிழக அரசின் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் சத்தான பழ வகைகள் ஆகியவற்றையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் தங்கமுத்து, மாவட்ட துணை செயலாளர் சம்பத்குமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.